பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் அதனுடைய 13வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை என்ன செய்யுங்கள், கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் இப்படி இருங்கள். எவ்வளோ நம்பிக்கை? இங்கே 3 காரியத்தை நம்ம செய்ய சொல்லுகிறோம். 1, மனதின் அறையை என்ன செய்யணும், கட்டணும். 2, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3, பூரண நம்பிக்கை. அப்போ மனதின் அறையை கட்டணும், தெளிந்த புத்தி வேணும், பூரண நம்பிக்கை. இந்த 3 காரியம் பிறகு நம்ம சிந்திப்போம் இன்னொரு முறை. ஏன் ஒரு வார்த்தை அங்கே சொல்ல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரை. இந்த 3 காரியம் எதுக்காக, ஏன் செய்யணும்? அதுதான் ஆகையால் என்று ஒரு கேள்வி தானே அது. ஆகையால் அப்படிதானே? ஆகையால் ஏன் நம்ம அதை செய்யணும்? மனதினரை கட்டணும், அடுத்து என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், பூரண நம்பிக்கை. இந்த 3ம் ஏன் செய்யணும், எதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தா தெரியும். அதில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் அதை செய்ய வேண்டும்? 4வது வசனம் வாசிக்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஏன் இந்த 3 காரியம் நாம் செய்யணும்? முதலாவது இங்கே சொல்லுகிறார், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாம் யாரு? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் ஜனனம். எப்பொழுதும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம்? ஞான ஸ்நானம் எடுத்த போது நம் மனம் திரும்பி. யோவான் 3ஆம் அதிகாரம் தானே சொல்லுது பாருங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். ஆவியினாலும் ஜலத்தினாலும் என்ன செய்யணுமா, பிறக்காவிட்டால் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யம். தீத்துவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மறு ஜென்ம முழுக்கினாலே சுத்திகரிக்கப்பட்டீங்க. அப்போ நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படும் போது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள வரும்போது, நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் மறுபடியும் என்ன செய்கிறோம், ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அப்போ சின்ன பேதுரு சொல்லுகிறான், நாம் சாதாரணமானவர் அல்ல, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். காரணம், நாம் தாயின் வயிற்றில் பிறந்தவங்க, மாம்சத்தில் பிறந்தவங்க. நம்ம எல்லாரும் நமக்கு ஆதாமும் வம்சம் மூலம் வருகின்ற அனைத்து அந்த
தொடர்ந்தேட்சியாய் வருகின்ற பரம்பரையாக வருகிற பாவம், சாபம் இதெல்லாம் நம்மை பின்தொடர்கிறது. இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம். அப்போ அதிலிருந்து மீட்பு பெறத்தான் தேவன் என்ன செய்தா? நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். சொல்லுங்க, மறுபடியும் எப்படி ஜனிப்பித்தா? அவரோட மிகுந்த இரக்கத்தினால. அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை என்ன செய்தா? மறுபடியும் ஜனிப்பித்தார். அவருடைய இரக்கமே அல்லாமல் நம்முடைய தாளந்துகளோ, நமது திறமைகளோ, நம்முடைய சாமர்த்தியமோ நம்மை மறுபடியும் என்ன செய்யவில்லை? ஜனிப்பிக்கவில்லை. தேவனுடைய மிகுந்த இரக்கம். சொல்லுங்க, அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டினார். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். பிரைஸ் தி லார்ட். நாம் பெரிய பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் மறுபடியும் என்ன செய்யப்பட்டவர்கள்? ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதுதாய் பிறந்த குழந்தைய போல. யாரை போல? புதுதாய். இதே பேதுரு தான் சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிக்கும்போது நம்ம எப்படி இருக்கும்? வளரணுமா? வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டா? அதாவது கர்த்தர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அப்படி நம்ம ருசித்தது உண்டா? அவருடைய இரக்கம் தானே, தயவு தானே நம்ம ரட்சித்தா. அந்த இரக்கம் தானே நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய இரக்கம் தானே, தயவு தானே இதுவரையில் நம்மை கொண்டு வந்தது. அவர் நம்மையில் இரக்கம் பாராவிட்டால் நம்ம எல்லாம் இப்படி இருக்கவே முடியாது. அதே நம்ம ருசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்கள்? அதே மாதிரி அவர் தயவுள்ளவர் என்பதை நம்ம ருசிக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் என்பதை ருசிக்கிறோம். அப்படி ருசித்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கு என்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய எது? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க? எப்படி சொல்லியிருக்கு? நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தைய போல. எப்போ பிறந்த குழந்தை? அதுதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, என்னைக்கு ஆண்டோட பிள்ளையாக மாறினோமோ, அன்றைக்கு நம்ம யாரை மாறினோம்? எப்படி? பெரிய ஆளா, குழந்தையா? நம்ம குழந்தை. நம்ம யாரு? குழந்தை. சரி. அப்போ அதுதான் சொல்லியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பாருங்கள், பூரண நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். நாம் சாதாரணமானவர் அல்ல, நாம் புதுதாய் பிறந்த குழந்தை போல உள்ள, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தை பிறந்துட்டுனாலே பத்திரமா பார்ப்பாங்க, அப்படி தானே? கண்மணி போல பார்த்தாங்க. ஆஸ்பத்திரியிலெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், யாரையும் தொடவிட மாட்டாங்க, அப்படி தானே? நோய் உள்ளவங்களை ஒன்றும் தொடக்கூடாது. ஆருங்க, சளி தொல்லை உள்ளவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க தொடக்கூடாது யாரையும். நர்ஸுமார் வருது சத்தம் போடுவாங்க. யாராவது 2 பேர் 3 பேர் அங்கே எக்ஸ்ட்ரா வந்திருந்தாலே சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க, விரட்டுவாங்க. ஏன்? பிள்ளை பத்திரமா என்ன செய்யணும்? வளரணும். அதனால தான் அதுதான் தெளிந்த புத்தி. அதுதான் என்னது? தெளிந்த புத்தி. நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. சரி, இன்னும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? அதெல்லாம் பெரிய பாருங்க. புதுதாக அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? வாஞ்சியாக இருக்கணும். நம்ம வளரணும், நம்ம வாஞ்சியாக இருக்கணும். நம்ம வாஞ்சி எல்லாம் ஞானப்பாலின் மேல், களங்கமில்லாத ஞானப்பால். அது என்ன? அதுதான் திருவசனம். இப்போ வசனத்தின் மேல் நமக்கு வாஞ்ச வேணும். சொல்லுங்கள், வசனத்தின் மேல் நமக்கு எப்படி இருக்கணும்? அது எப்படிப்பட்ட வாஞ்ச? மானானது நீரோடைகளை எப்படி
வாஞ்சித்து கதறுவது போல, வாஞ்சித்து கதறுவது போல. அப்படிப்பட்ட ஒரு மான் அப்படியே தண்ணி இருக்காங்க, வாஞ்சித்து கதறும். அது சத்தம் ஆளும், கதறுகிறது. அதுதான் அது ஒரு வித்தியாசமான சத்தம். தண்ணி கிடைக்காம வரும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் போடும். அதுபோலவே நம்ம வாஞ்சியெல்லாம் திருவசனத்தின் மேல். சொல்லுங்க, எதன் மேல்? சத்தமா சொல்லுங்க, எதன் மேலே? திருவசனத்தின் மேல். சத்தமா, திருவசனம், 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 திருவசனம். அப்போ அதன் மேலும் நம்ம வாஞ்சவன். அதே போல் அதனால தான் புதுதாக ஜெனிப்பிக்கப்பட்டோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். தெளிந்த புத்தி வேணும். நம்முடைய மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டப்படணும். பூரண நம்பிக்கை வேணும். ஆகையால் 2 ஆகையால் என்றால் ஏன் சொல்லுகிறான்? 5வது வசனம் வாசிங்க. 1 அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. அதனால நம்ம இந்த 3 காரியத்திலும் கவனமாக இருக்கணும். 2வது, நாம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாரோட பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம்? யாரோட பலம்? தேவனோட பலம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க பலத்தினால தான் நிற்கிறாங்க. சிலவங்க பற்றி சொல்லுவாங்க, அப்படிதானே? அவரோட பலத்தினால். நம்ம பலம் எல்லாம் யாரு தான்? தேவன் தான். அப்போ நாம் ஏன் மனதின் அறை கட்டணும்? ஏன் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும்? ஏன் பூரண நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும்னா, நாம் காக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அவருடைய பலத்தினால. எத்தனை வேளை சத்ரு நமக்கு எதிராக வந்தது உண்டு, எத்தனை கண்ணிகள் நமக்கு எதிராக வந்தது உண்டு. எப்பவுமே நம்ம அழிந்து போக வேண்டியவங்க, அப்படிதானே? எப்பவுமே அழிய வேண்டியவங்க. நம்ம பேரே இல்லாமல் போயிருக்கோம், நம்ம அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம், நம்ம காலடிகளையே தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் நம்மை அடையாளமாக வச்சிருக்கிறாரு. நம்முடைய குடும்பங்களை கூட நினச்சி பாருங்க. அவங்க வெறுக்கிற அநேகர் வெறுப்பாங்க, அநேகர் பகைப்பாங்க. ஆனால் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்நாள் ஜெபம் பண்ணினா போதுமே. என்ன இருந்தாலும் அந்த கூட்டங்களுக்கு போய் அவங்க இப்போ நல்லா இருக்காங்களே. நம்ம ஒரு அடையாளமாக நம்முடைய குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. நம்முடைய சமுதாயத்தில் நம்மை ஆண்டவர் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். இது அவருடைய பலத்தினால. அவருடைய பலம் நமக்குள்ள இருக்கிறது. யாருடைய பலம் நமக்குள்ள இருக்கிறது? தேவனுடைய பலம், மனித பலம் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய பலன்னு சொல்லும்போது எதெல்லாம் அவரே பலனா இருக்கிறார். பக்தன் சொல்லுகிறாரே, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அப்படிதானே? என் கீதமுமானவர், கர்த்தர் என் பலனும் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏனென்று அவர் தான் பலன். இந்த பிரச்சனை என்ன செய்யும்? இந்த போராட்டம் என்ன செய்யும்? இந்த மனுஷர்கள் என்ன ஒருத்தனும் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்ற நம்ம பலம் யாரு? தேவன். தேவன் பலனா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் பலன். அதே போல பக்தன் சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் பலனானவரே. அப்போ ரட்சிப்பு நமக்கு எதா இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டதே ஒரு பலன். ரட்சிப்பு யாருக்குள்ளெல்லாம் உண்டோ அவர்களை சாத்தான் நெருங்க முடியாது. சாத்தான் அவனை கண்டு பயப்படுவான். நமக்குள்ள ரட்சிப்பு என்ற ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு பலம் இருக்கிறது. அதே போல் அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதே என்னது? பலம். பலன். நம்ம பலன் கொண்டவங்க. அதனால தான் தெளிந்த புத்தி வேணும் நமக்கு.
நம்ம மனதை நிறைய கட்டணும். அவர் தான் நம்ம பலன். இன்னும் பலனை குறித்து சொல்ல போனால் சாராளை குறித்து சொல்லியிருக்கிறது, விசுவாசத்தினாலே பலன் அடைந்தார். சாராளுடைய கற்பம் செத்து போன போதும் விசுவாசத்தினாலே சாராள் என்ன செய்தானா? செத்து போன அந்த கற்பம் என்ன செய்ததான்? பலன் அடைந்தது. ஏன்? அது அந்த விசுவாசம் சாராளை என்ன செய்தது? பலப்படுத்தினது. யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசமே ஒரு பெரிய பலன் தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டையை அவர்கள் என்ன செய்தார்களாம்? சுற்றினார்கள். நம்ம துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க, சொல்கிறோம், அப்படி தானே? ஆனால் பலனாக இருந்தது எது? விசுவாசம். விசுவாசத்தாலே அவர்கள் எரிகோவை ஜெயித்தார்கள். அதுதான் பலன். விசுவாசம் பலன் கொண்டார்கள். அப்போ இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? நாம் ஏன் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும்? தேவனுடைய பலத்தாலே நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனே நமக்கு பலனாக இருக்கிறா, அவருடைய ரட்சிப்பு நமக்கு பலனாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனாக இருக்கிறா, விசுவாசம் இவையெல்லாம் நம்மை காக்குகிறது. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாயை என்ன செய்தார்களாம்? அப்போ சிங்க கபியில் அகப்பட்டு விட்டான். இப்போ அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, காக்கப்பட்டாங்க. சிங்கத்தின் நடுவில் காக்கப்பட்டாங்க. யாரு காக்கப்பட்டாங்க? சிங்கத்தின் வாயில் அகப்பட்டு காக்கப்பட்டவங்க யாரெல்லாம் சொல்லுங்க? தானியேலு. வேற யாரெல்லாம்? தாவீது. தாவீதுகிட்ட ஒரு முறை சிங்கம் வந்தது இல்லையா? சிங்கத்தை அடித்து என்ன செய்தான்? இன்னொரு முறை சிம்சோன். இவங்க எல்லாரும் காக்கப்பட்டாங்க. அதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தாலே காக்கப்பட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பலன் நம்மை விட்டு போகக்கூடாது. அதனால தான் நாம் மனதினாரே கட்டணும் என்று சொல்றாங்க. சிம்சோன் அப்படிப்பட்ட பலன் கொண்டவனாய் இருந்தும் மனதினாரே கட்டாததுனால ஒரு நாள் பலன் என்ன செய்தது? போய்விட்டது. சிங்கத்தின் வாயை கட்டின சிம்சோன் பாருங்க, தேவ பலத்தாலே நிறையப்பட்ட சிம்சோன், கர்த்தருடைய ஆவியும் பலனை பெற்ற சிம்சோன் ஒரு நாள் பலவீனனா மாறப்பட்டான். தேவ பலத்தாலே காக்கப்பட வேண்டிய சிம்சோன் இப்போது பலனற்றவனா மாறினான். தேவ பலத்தாலே நம்ம காக்கப்பட்டா நாம் சாதாரணமானவர், நம்ம அசாதாரணமானவராக இருப்போம். தேவ பலத்தாலே காக்கப்பட்ட சிம்சோன் அசாதாரணமானவராக இருந்தார். நரிகளை பிடித்து கட்டினான். ஒரு பச்சை தாடை எலும்பு கொண்டு 1000 பேரை கொண்டு குவித்தார். அன்றைக்கு இருந்த ராட்சசர்களாக இருந்த பெலிஸ்தியர்களே மேற்கொண்டார். அசாதாரணமான காரியம். சிங்கத்தின் வாயை பிடித்து ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல என்ன செய்தான்? கிழித்து போட்டான். பட்டண வாசலை அப்படியே பிடுங்கி தோல் வைத்து கொண்டு மலையின் உச்சியில் போனான். கர்த்தருடைய ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் காக்கப்பட்டிருக்கிற வரையிலும் சிம்சோன் அப்படி செய்தார். எப்பொழுது மனதின் அறையை கட்டாமல், தெளிந்த புத்தி இல்லாமல், தெய்வத்தின் மேல் பூரண நம்பிக்கை இல்லாமல் சிம்சோன் விலகினானோ அன்றைக்கு அவன் சாதாரணவனாய் மாறினான். சாதாரணமானவனாய் மாறினான். அதுவரையிலும் அசாதாரணமான ஒரு அடையாளமாக, தேசத்தில் ஒரு அடையாளமாக இருந்த சிம்சோன் சாதாரணமானவனாய் மாறினான். காரணம் இதுதான். இந்த 3 காரியம் அவன் செய்யலை. மனதின் அறையை கட்டல, தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கல, பூரண நம்பிக்கை உள்ளவனாக இருக்கவில்லை. எல்லாம் இழந்து போயிற்று.
எல்லாம் இழந்து போயிற்று. அவன் சாதாரணமானவனாக பலனெல்லாம் குன்றி போய் கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு அந்தகாரத்துக்குள் அகப்பட்டு கடைசி வரையிலும் சுதந்திரம் இல்லாமல் காணப்பட்டான். விடுதலை இல்லாமல் சிறை வாழ்க்கை வாழ்ந்தான். காரணம் இந்த மூன்று அவனிடத்தில் இல்லாதனால. இன்றைக்கு நமக்குள்ள நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி எப்பொழுது இருக்கணும்? பூரண நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரே, இந்த மூன்றையும் காத்துக்கொள்ள உம்முடைய ஆவியினாலே எங்களை காத்தரணும். பரிசுத்த ஆவியின் பலம், விசுவாசம் என்ற பலம் எனக்கு தாரும்.